அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷ பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் எளிய முறையில் செய்யுங்க. இந்த அத்திப்பழத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணி ரெண்டில் செவ்வாய் இருக்கிற 2 தடவை தலை சுற்றி தூக்கி ஆற்றுல விடணும். 4 தடவை நாலு செவ்வாய் இருக்கிறவங்க 4 தடவை அதை கட் பண்ணி அது செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஆகுன்னு சொல்லி கொண்டு போய் ஆற்றுல விடணும். 7 செவ்வாய் இருக்கிறவங்க 7 தடவை, 12 செவ்வாய் இருக்கிறவங்க 12 தடவை, 8 செவ்வாய் இருக்கிறவங்க 8 தடவை. இப்போ நீங்க செய்யும் போது பாருங்க, அந்த செவ்வாய் என்பது அதனுடைய நிறமே சிவப்பு தான். அப்ப அந்த காலத்துல அத்திப்பழம் வந்து அஸ்திவாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். அத்திப்பழத்தை ஒரு குடும்பத்துல ஒரு கடன் அதிகமா இருக்குதுன்னா, ஏதாவது உங்களுக்கு எத்தனை லட்சம் கடன் இருக்குது, எத்தனை ஆயிரம் ரூபாய் கடன் இருக்குது பாருங்க, அதை அப்படியே நீங்களே பெருக்கிக்கங்க. அப்போ 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு தான் 5 அத்திப்பழத்தை அதை நினைச்சு என்ற கடன் இதோட நிவர்த்தி ஆகுன்னு சொல்லி அந்த தோஷத்துக்காக நீங்க அதை நிவர்த்தி பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை செய்யும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அத்திப்பழம் ஜாதகத்துல யாராவது ஒருத்தரோட ஜாதகத்துல உங்களுக்கு கடன் ஏதாவது நிவர்த்தி ஆகும்னா செவ்வாய் தான் கடன், செவ்வாய் தான் சிவப்பு, அத்திப்பழத்துடைய ஒரிஜினல் நேரம் வந்து சிவப்பு. அப்ப கடன் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி போட்டு 6000 ரூபாய் கடன் இருக்குது, எனக்கு 6 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா 6000 எடுத்துக்கங்க. 6000 எடுத்து அதை 2ஆ கட் பண்ணி அந்த தோஷத்தை அப்படியே நீங்க நிவர்த்தி பண்ணுங்க. இதோட நிவர்த்தி ஆயிரும்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, ஐயா சொல்லுங்க ஐயா. கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஐயா, எனக்கு கேட்க மாட்டேங்குது. வீட்டுல இருக்கிறாங்க. என்னங்க பையன் வீட்டுல இருக்கிறாங்க, படிச்சுட்டு வீட்டுல இருக்கிறாங்க. சரிங்க. அவன் பிறந்த தேதி 2001. இப்ப வந்து 2000. ஐயா, இப்ப பிறந்த தேதி நேரம் வந்து கணிச்சு இப்ப சொல்றது இல்ல. ஒரு கேள்விக்கு ஒரு சில டவுட்டுக்கு நீங்க பலன் சொல்லி வர்றேன். நீங்க உங்களுக்கு என்ன நட்சத்திரம் வரு, என்ன ராசி? இப்ப வந்து டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது எல்லாத்தையும் போட்டு கணிச்சு நம்ம 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒருத்தருக்கு ஜாதகத்துல பலன் சொல்லி வரணும்னா அதை நேரில் தான் நீங்க வரணும். இப்ப எளிய முறையில 1 மணி நேரம் நம்மளுக்கு கிடைக்கிற நிகழ்ச்சியில ஒரு சில எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த நேரம் காத்துட்டு இருக்குது. அதனால தெளிவா உங்களோட டிவி வாலியத்தை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் டைம் சரி பண்ணுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவமா இருக்கும். ஏன்னா லைன் போயிட்டே இருக்கிறதுனால உங்களோட நட்சத்திரத்தை சொல்லுங்க, உங்களோட நட்சத்திரம், உங்களோட ராசி, நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, என்ன திசையில பிறந்திருக்கிறீங்க, இதெல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு அதுக்கு ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு நான் வீட்லயே எளிய முறையை தர்றேன். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ரைட்டு, உங்க கேள்விங்க ஐயா. ஐயா, நீங்க என்ன விஷயத்துக்காக நீங்க போன் பண்ணிருக்கிறீங்க? ஐயா கேக்குதா? ஐயா, நீங்க என்ன விஷயத்துக்காக போன் பண்ணிருக்கிறீங்க? சார், நீங்க போன் பண்ணிருக்கிறீங்களா? என்ன விஷயத்துக்காக போன் பண்ணிருக்கிறீங்க? பாருங்க, அவங்க டிவி வாலியத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த லைவ்ல போயிட்டு இருக்கும் போது நம்பர் கிடைக்கணும். ஹலோ 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 வணக்கம் சொல்லுங்க ஐயா. வணக்கம் சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? ஹலோ ஐயா, கேக்குது, நீங்க பேசுங்க ஐயா. என்ன நட்சத்திரங்க? சரிங்க. ஐயா, இன்னைக்கு ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அத்திப்பழத்தை கட் பண்ணி போடுங்க. சரிங்க சார், அத்திப்பழம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அத்திப்பழம் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குதுன்னு பாருங்க. 2 லட்சம் கடன் இருந்தா 2 அத்திப்பழம். சரிங்க. 4 லட்சம் கடன் தான் 4 அத்திப்பழம். அத்திப்பழம் அஸ்தி வேற இருக்கக்கூடிய கடன் எப்பவுமே வராம இருக்கிறதுக்கு அத்திப்பழத்தை 6000 ரூபாய் கடன் இருக்குது, இல்ல வசதியா இருந்தா எனக்கு 6 லட்சம் கடன் இருக்குதுன்னா 6 அத்திப்பழத்தை ஒன்னா வச்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள அத்திப்பழத்தை 2ஆ கட் பண்ணி தலையை சுத்தி ஓட நதியில கொண்டு போய் விட்டுட்டு வாங்க.
ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும், கடன் அடைக்கிறதுக்கு வழி பிறந்துரும். இதை செஞ்சு பாருங்க ஐயா, நல்லா இருக்கும். செவ்வாய்க்கிழமைக்கு 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள செவ்வாயுடைய ஓரம் ஓடும். அந்த நேரம் நீங்க அத்திப்பழத்தை வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காம சுத்தமா கழுவி எனக்கு கடன் இதோட நிவர்த்தி ஆகுன்னு சொல்லி அதை ரெண்டா கட் பண்ணி 6 6 12 எடுத்து உங்க தலையை சுத்தி ஓடுற நதியில கொண்டு போய் விட்டுட்டு நீங்க திரும்பி பார்க்க வாங்கய்யா, உங்களுக்கு அந்த கடனுடைய தோசை கண்டிப்பா நிவர்த்தி ஆயிடும். அது குளிக்கிறது நம்ம விருப்பம் தாங்க ஐயா. நம்ம வந்து இந்த கங்கையில கொண்டு போய் இந்த அத்திப்பழத்தை விட்டுட்டு வரணும். அதுக்கு ஒரு பவர் இருக்குதுங்க ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா அத்தி வரதரே உங்களுக்கு அதுலதான் தண்ணிக்குள்ளதான் வந்தாரு இல்லைங்களா? அதனால நீங்க கொண்டு போய் அத்திப்பழத்தை கொண்டு போய் தண்ணிக்குள்ள விட்டுட்டு வாங்க. கடன் ஜென்மத்துக்கு வராது, கடன் பண்றதுக்கு பிரயோஜனமான கடன் ஆகும். குளிக்க வேண்டியது இல்லைங்க, குளிக்கிறதுங்கிறது வேற. இது வந்து நம்ம அத்திப்பழத்தை கட் பண்ணி ஓடுற நதியில கொண்டு போய் விடணும். வீட்டுல நம்ம வீடு சவரியங்கள் தண்ணிக்குள்ள விடக்கூடாது, ஓடுற நதியில விட்டாதான் வேலை செய்யும். ஆமா, அந்த அத்திப்பழத்துல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, அந்த அத்திப்பழம் எல்லா நதியும் சேர்ந்து கங்காதேவி அதைய உருக்கி அதை பூரா அத்திப்பழத்தை எல்லாத்தையுமே ஃபுல்லா அந்த நதியை சாப்பிட்டு ஒண்ணும் இல்லாம போயிருச்சுன்னா கடன் நிவர்த்தி ஆயிடும். அதுக்காகத்தான் அத்திப்பழத்தை கட் பண்ணி ஓடுற நதியில கொண்டு போய் விடுங்கன்னு சொன்ன, அப்பதான் அந்த அத்திப்பழம் வந்து கரையும். வணக்கம் ஐயா, பாருங்க ஐயா, பாருங்க, நன்றி. இப்ப பாருங்க, கடன் நிவர்த்திக்கு எல்லாத்துக்கும் ஒரு கடன் பிரச்சனை இருக்குது. மயிலரகு கடனுக்கு வந்து செவ்வாதான் முருகன். மயிலரகு எடுத்து 6 ஸ்டிக்கு, அந்த மயிலரகு செவ்வாயினா கடன், நோய், வழக்கு, பிரச்சனை எல்லாத்துக்குமே செவ்வாயினா முருகர் தான். அப்ப முருகனுடைய வாகனம் வந்து மயில். மயிலுடைய தோகை வந்து 6 ஸ்டிக் எடுத்து தலையை சுத்தி ஓடுற நதியில எனக்கு இத்தோடு என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், கடன் வழக்கு நோயிலிருந்து நான் விடுபடணும், எல்லாமே இந்த கங்கையிலேயே எனக்கு இந்த தோஷ நிவர்த்தி ஆகணும், ஓடுற நதியில கொண்டு போய் உட்கார்ந்து இந்த 6 ஸ்டிக்கு கொண்டு போய் மயிலரை கொண்டு போய் ஆத்துல விட்டால் கடன் உடனுக்குடனே நிவர்த்தி ஆகும். இதை செஞ்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை செய்யும். வணக்கம்மா, உங்க வாலி அம்மா உங்க டிவி வாலி பண்ணுங்க. ஹலோ அம்மா, உங்க டிவி பாருங்க, லைன் கட் பண்ணிடுவோம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லைன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். டிவி வந்து நீங்க முன்னாடி வச்சுட்டு இங்க பேசுறீங்கன்னா இங்க இறைச்சல் இருக்கிறதுனால பேச முடியாதுங்க ஐயா. எல்லா தாய்மார்களுக்கும் சொல்ற ஒரே விஷயம், 1 மணி நேரம் இருக்கிற நிகழ்ச்சியில எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு எளிய பரிகாரம் சொல்லி வரணும். அதனால நீங்க உங்க டிவி வழியிட்ட கம்மி விட வச்சுட்டு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இங்க அதுவே கட் ஆயிக்கும். ஹலோ 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 வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நாகராஜுங்க, சொல்லுங்கம்மா. அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. விருச்சிக ராசி, கடக லக்கணம். ரைட்டு, உங்க கேள்விமா என்னங்க அம்மா? உங்க கேள்வி என்ன? அவரு நேரம் நல்லா இருக்குங்களான்னு கேக்குறேன். அனுச நட்சத்திர விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதியோட 7 சனி கம்ப்ளீட்டா முடியுது. சரிங்க, பிப்ரவரி மாசத்தோட முடியுதுங்கம்மா. அதுக்கப்புறம் 7 சனிக்கு வந்து திருநள்ளாறு கோயில்ல போய் நலத்தீர்த்தல போய் குளிச்சுட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு எள்ளு விளக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்னதானம் ஒண்ணு பண்ணிட்டு வாங்க. 7 சனி தோசை கம்ப்ளீட்டா நிவர்த்தி ஆகுது. அது வரைக்கும் காக்காய்க்கு எள்ளு, தயிர், நல்லெண்ணெய், சாதம் 4 கலந்து காகத்துக்கு சாப்பாடு வைங்கம்மா. என்ன சொல்லுங்க? சனிக்கிழமைக்கு வைங்கம்மா. சனிக்கிழமைக்கு 7 சனி கம்ப்ளீட்டா முடிய போகுது. எள்ளு, தயிர், நல்லெண்ணெய், சாதம் இந்த 4ம் கலந்து காகத்துக்கு சாப்பாடு வைங்க. காகம் வந்து எடுத்தாச்சுன்னா சனி உங்களை பாதிக்காது, பாலூத்தனை வீட்டுக்கு பாதகம் நினைக்காது. சரிங்கம்மா, நல்லா இருக்கும். அப்போ 7 சனி பத்தி அவங்க கேட்கறாங்க. அப்ப 7 சனிங்கிறது என்ன ஒரு மனிதனுக்குன்னா, அந்த காலத்திலேயே வந்து நலமகாராஜா வந்து 7 சனி பிடிச்சதுனால தெப்ப குளத்தை அந்த இடத்துல வந்து ஒரு சனியோட தாக்கம் அந்த இடத்துல வர்றதுனால அந்த சனி நீராடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த சனிக்கிழமை அன்னைக்கு நீராடுன்னு சொல்லிக்கிறாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு அந்த தெப்ப குளத்தை குளிச்சுட்டு அங்க போய் உடம்புல இருக்கக்கூடியது எல்லாமே அழுக்கு போக நல்ல முறையா குளிச்சுட்டு அங்கடையே துணியெல்லாம் விட்டுட்டு
நல்லெண்ணெய் சாதம் 4 கலந்து காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த சனியோட தாக்கம் வராது. இதை நீங்க எல்லாருமே ஏழச்சனி இருக்கிறவங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வர பிப்ரவரி மாசத்தோட கம்ப்ளீட்டா முடியுது. முன்ன பின்ன எந்த தேதி இருந்தாலும் பிப்ரவரியில கம்ப்ளீட்டா முடியுது. இதை நீங்க கரெக்டா பண்ணிட்டு வாங்க. ஏழச்சனி உங்களை ஒன்றும் பண்ணாது, ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ ஹலோ வணக்கம் ஐயா. வணக்கங்க. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரங்க. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். சொல்லுங்க ஐயா உங்க கேள்வி. எந்த தொழில் செய்தாலும் நஷ்டத்திலேயே முடியுது, கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, என்ன பண்றதுங்க? பாருங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. எந்த தொழில் பண்ணாலும் நம்மளுக்கு எதுவுமே கைக்கு வர மாட்டேங்குது, எது செஞ்சாலும் திருப்தி ஆகவே சொல்றீங்க இல்லைங்களா? ஐயா, தலையெழுத்து மாத்தி அமைக்கும் பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருச்சி பக்கத்துல திருப்பட்டூர்ங்கிற ஒரு ஊர்ல சென்னை போற வழியில 35 கிலோமீட்டருக்கு இறக்கத்துல பாத்தீங்கன்னா தலையெழுத்தை மாத்தி அமைக்கும் பிரம்மா முனீஸ்வரர் கோயில், பிரம்மபுரீஸ்வரர். சரிங்களா? 2 மாசம் போயிட்டு ஐயா நீங்க போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? அதுதான் உங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கும். ஏன்னா பிரம்மா தான் அங்க மாத்துறவர். அந்த இடத்துக்கு நீங்க போனதுனால ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் உங்க தொழில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். உங்க குலதெய்வத்தை கையோட போய் கும்பிட்டு வந்துருங்க. ஏன்னா பிரம்மா வந்து தலையெழுத்து மாத்திடுவாரு. நீங்க ஒரு முன்னோர்களை வந்து கும்பிட்டு இருப்பீங்க இல்லையா? அதனால நீங்க குலதெய்வ கோயில போய் சாமிக்கு ஒரு அபிஷேகம் ஒண்ணு பண்ணி ஒரு மாலை வாங்கி போட்டு சாமியோட பாதத்துல ஒரு 5 எலுமிச்சை பழத்தை வச்சு தீபாரதனை காமிச்சு அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு வீட்டுல வைங்க ஐயா. தொழில் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகும். கடன் தான் எப்பவுமே குறையவே மாட்டாங்களே, கடன் எப்பவுமே இருந்துட்டே இருக்குங்களே. அதாங்க இப்ப எல்லாமே பாருங்க கடனை தான் இருக்குது. இப்போ ஒரு பரிகாரம், எளிய பரிகாரம் சொன்ன மயிலரகு ஒரு 6 மயிலரகு வாங்க ஐயா. 6 மயிலரகு வாங்குங்க. மயில் இறகு இருக்கு இந்த ஸ்டிக்கு. அந்த 6 மயிலரகு வாங்கி 6 தடவை தலை சுத்தி ஓடுற நதியில இதோட என்னுடைய கடன் தோஷம் இன்றோடு நிவர்த்தி ஆகுன்னு சொல்லி நீங்க அந்த கங்கையில கொண்டு விட்டுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை செய்யும். 6 மயிலரகு வாங்கிங்க, தலையை சுத்தி ஓடுற நதியில விட்டுட்டு வரணுங்களா? 6 தடவை தலையை சுத்தி ஓடுற நதியில விட்டுட்டு வாங்க. அது கங்கையில விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழி தானா பிறக்கும். பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க. நீங்க பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப விசேஷம். நீங்க கேட்டதுனால இங்க இருக்கக்கூடிய கேட்கிற மக்கள் அனைவரும் இது தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா? அதனால ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்க பிரம்மபுரீஸ்வரர் கோயில் போயிட்டு வந்திருக்கீங்க. 3 மாசத்துக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த மயிலருக்கு பரிகாரத்தை பண்ணுங்க, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை செய்யும். 6 மயிலருக்கு 6 தடவை தலை சுத்தி கடன் பிரச்சனை வேற முடியும்னா விட்டுருங்க. ஆமாங்க ஐயா, இதை செஞ்சு பாருங்க ஐயா. நீங்க அடுத்த லைவ்ல வந்து நீங்களே சொல்லுவீங்க, ஒரு மாற்றம் கிடைக்குவாங்க. நன்றி. பாருங்க, இந்த கடன் தான் அதிகமான முறையில வந்து கடனுக்கு ஒவ்வொரு வழி சொல்லியிருக்கேன். ஏற்கனவே புல்லாங்குழல் வைத்தியம் சொன்னேன், கடன் அடையிறதுக்கு வெண்கடுகு ஒரு பரிகாரம் சொன்னேன், இப்ப மயிலருக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். இது எது செஞ்சதுனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை செய்யும். ஹலோ அம்மா, வணக்கங்கம்மா. அம்மா நீங்க பேசுறது ஒண்ணு கேட்கலீங்களே. அம்மா கேக்குதுங்களா? சரியா கேட்க பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் தெளிவான முறையில கொஞ்சம் ஸ்டிப்லுக்கு போயிட்டு இருக்கிற நம்பரை நோட் பண்ணி வச்சு கொஞ்சம் தெளிவா டிவி வலித்து கம்மி பண்ணிங்க ஐயா. அங்க பேசுற பேச்சும் இங்க இருக்கிறது ரெண்டும் சேர்ந்து எஃபெக்ட் வருது. அதனாலதான் இப்படி கட் ஆகிறது காரணம். ஹலோ வணக்கம் அம்மா. டிவி வாலியம் கொஞ்சம் குறைச்சுக்குங்களா? அம்மா டிவி வாலியம் கொஞ்சம் டிவி வால்யூம் குறைக்காதனால லைவ்ல யாருமே கேட்க முடியல. டிவி வால்யூத்தை குறைச்சுக்குங்களேன், அங்கிருந்து வர எஃபெக்ட் தான் இதெல்லாம். அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹலோ ஹலோ ஒரே ராசி ஒரே நட்சத்திரங்க. சரிங்கம்மா. கன்னி ராசி அத்த நட்சத்திரங்க. சரிங்கம்மா. பெரிய பையன் வந்துங்க லக்கணம் வந்து இது இருப்பு லக்கணங்க. சரிங்கம்மா. சின்ன பையன் வந்துங்க இது. அம்மா நீங்க ஒரே ஒரு கேள்வி கரெக்டா கேளுங்க பார்க்கலாம். 2 பசங்களுக்கு 2 நட்சத்திரத்தையும் கேட்டீங்கன்னா எப்படி பதில் வரும்? உங்களுக்கு ஏதாவது கேள்வி, முக்கியமான கேள்வி ஏதாவது இருக்குதுங்களா? முக்கியமான கேள்வி ஒரு கடன் பிரச்சனை தான். எந்த தொழில் பண்ணாலும் இதாக மாட்டேங்குதுங்க. சரிங்கம்மா.
அவங்க அப்பா வந்து மிதனராசி மெல்லத்தை நட்சத்திரங்க. சரிங்கம்மா. அதான் ஒரு குடும்பம் வரை குழப்பமா இருக்குது. அம்மா நீங்க வந்து ஒரு நதியில இப்போ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மகானுடைய ஒரு ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதி ஏதாவது போயிட்டு வாங்க. ஓடுற நதியில ஏதாவது ஒரு புண்ணிய நதியில போய் குளிச்சுட்டு வாங்க. ஒரு 21 பேர்த்துக்கு அன்னதானம் ஒண்ணு பண்ணுங்க. 21 பேர்த்துக்கு தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ ஏதாவது வாங்கி ஒரு அன்னதானம் ஒண்ணு பண்ணுங்க. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டமோ துன்பமோ துயரமோ கடன் மன உளைச்சல் நெருக்கடி எது இருந்தாலும் இதோட குடும்பத்தை விட்டு நிவர்த்தி ஆகும்னு சொல்லி போட்டு இது எல்லாத்தையும் போய் கோயிலில் கொண்டு போய் ஒரு தானம் பண்ணிட்டு ஒரு பூசணிக்காய் ஒன்று வாங்கி தானம் கொடுத்துட்டு வாங்க. எல்லா பிரச்சனையும் இதோட முடிஞ்சிடும். இதை செஞ்சுட்டு வாங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளை சார்ந்த ஒரு விஷயம் நல்லபடியா போகும். ஹலோ ஹலோ வணக்கம் ஐயா. ஹலோ ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. மிதுன ராசி மிருக நட்சத்திரம் ஐயா. சொல்லுங்க ஐயா. தொழில் எந்த தொழிலும் அமையா? சரிங்க. அது செஞ்சாலும் ஒரு 2 நாளைக்கு நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப டவுனா இருக்குங்க ஐயா. நீங்க ஏதாவது தொழிலை ஒரு சிறப்பான முறையில் நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் என்ன காவல் தெய்வம். முனீஸ்வரன் கோயில்ல போய் ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க, தொழில் செட் ஆயிரும். ஐயா முனீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா, முனியப்ப சுவாமி கோயில் காவல் தெய்வம் இருக்குது இல்லையா. செவ்வாயினாலே காவல் தெய்வம் தான். செவ்வாயினாலே காவல் தெய்வம் போய் ஒரு பொங்கல் வச்சு ஒரு படைச்சு சாமி கும்பிட்டு அந்த தீர்த்த கொண்டு வீட்டுல போடுங்க ஐயா, உங்களுக்கு தொழில் செட் ஆயிரும். அப்படிங்களா? பொங்கல் வைக்க சொல்றீங்க இல்ல சக்கரை பொங்கல் வைக்கிறீங்களா? ஐயா நீங்க பொங்கலை சக்கரை பொங்கல் வச்சுதான் நீங்க படைச்சு வைக்க போறீங்க. தேங்காய் பழம், பத்தி சோடை, வெத்தலை பாக்கு, எலுமிச்சம்பழம், பூ, பழம், கனி, மாலை எல்லாம் வாங்கி இந்த பொங்கலையும் எடுத்து படைச்சு முனீஸ்வரனுக்கு திருப்தியா நீங்க என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு சாமி கும்பிட்டு நீங்க அந்த தீர்த்தத்தை கொண்டு வீட்டுல போடுங்க. காவல் தெய்வம் தான் உங்களுடைய நட்சத்திரம், அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். சரிங்க ஐயா, நல்ல மாற்றம் இருக்கும். சரிங்களா?